கருப்பு பணம் பதுக்கியதாக மத்திய அரசு தாக்கல் செய்த 627 பேர் கொண்ட பட்டியலில் 289 கணக்குகளில் ஒரு பைசா கூட இல்லை என்று சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்க கோரி 2009ஆம் ஆண்டில் மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானியால் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் உள்ள HSBC வங்கியில் கருப்பு பணம் வைத்துள்ளதாக 627 வங்கிக் கணக்கு விவரங்களை மத்திய அரசு சீலிடப்பட்ட அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. கருப்பு பணத்தை மீட்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்து வரும் MP ஷா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த பட்டியல் அளிக்கப்பட்டது. அந்த பட்டியலின் அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வில் பட்டியலில் உள்ள 627 பேரில் 122 பேரின் பெயர்கள் இருமுறை இடம்பெற்றுள்ளதும் 289 பெயர்களின் வங்கிக் கணக்குகளில் பணமே இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு அளித்துள்ள அறிக்கையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை கருப்பு பண விவகாரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் மத்திய அரசு அளித்த பட்டியலில் 27 பேர் மீது மட்டுமே வழக்கு தொடுக்க முடியும் எனவும் அதன் மூலம் 750 கோடி ரூபாயை மட்டுமே அரசால் மீட்க முடியும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது.